தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித ஜோசபாத்தினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். புனித ஜோசபாத் ஆயராக மறை சாட்சியாக விளங்கினவர். திரு அவையிலே காணப்பட்ட பிரிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தன்னுடைய கல்வியினாலும் தன்னுடைய மறை அறிவினாலும் மக்களை படிப்பித்து திரு அவையை ஒன்று சேர்ப்பதில், திரு அவைக்குள்ளே ஒற்றுமையை வளர்ப்பதில் மிக கருத்தாய் நின்று முன்முறமாக உழைத்தவராக காணப்படுகின்றார். அதனால் இவர் தனது உயிரை கூட மறை சாட்சியாக இழக்கின்றார். ஆயினும் தன்னுடைய உயிரை கூட இவர் நினைத்து பொருட்படுத்தாமல் திரு அவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரே விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், ஒரே இறைவனை வழிபட வேண்டும், ஒரே அப்போஸ்தலிக்க உறவில் வளர வேண்டும் என்று இவர் முழு முயற்சியுடன் பாடுபட்டவர். ஆகவே நாங்களும் இன்று மன்றாடுவோம். தன்னுடைய உயிரை கூட துச்சம் என மதித்து திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக உழைத்த புனித ஜோசபாத்தினுடைய நினைவு நாளிலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய திரு அவைக்குள்ளே இருந்து கொண்டு திருமுழுக்கு பெற்ற மக்களாக ஒரு இறைவனை வழிபட்டு வாழ வேண்டிய நாங்கள் என்று திரு அவைக்குள்ளே பல்வேறுபட்ட பிரிவினைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே விசேடமாக இன்றைய நாளில் எங்களுடைய திரு அவையினுடைய ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். பிரிவுகள் நீங்கி அனைவரும் ஒரே இறைவனை வழிபடவும், ஒரே விசுவாசத்தை அறிக்கையிடவும், ஒரே அப்போஸ்தலிக்க கூட்டுறவில் பங்கு பெற்ற வேண்டும் என்று இறைவனர்கள் கூற வேண்டும் என்று இந்த திருப்பலி வழியாக நாங்கள் மன்றாடி சபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுத்து புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உமை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பெருந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வேலை பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 11 ஏறாக. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கவில்லை, கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார்.
உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோர்க்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். எளியோர்க்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோர்க்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு அவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, நன்றி அறிதல், நன்றி செலுத்துதல் என்பது
எங்களுடைய வாழ்விலே இரண்டர கலந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழர் வாழ்வியல் அம்சங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நன்றி அறிதல் அல்லது நன்றி செலுத்துதல் என்பது திருக்குறளிலே தொடங்கி அனைத்து தமிழ் காப்பியங்களிலும் ஊரெடுத்து வருகின்ற ஒரு சொல்லாக, ஒரு செய்தியாக, ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நன்றி அறிதல் என்பது அனைவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். நாங்கள் அனைத்திற்கும் நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய அயலவர்களுடன் எங்களுடைய உறவு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். எங்களுக்கு உதவி செய்பவர்கள் மனமுவந்து செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி என்பது 3 எழுத்து சொல்லாக இருந்தாலும் அது பலதரப்பட்ட கனிகளை தன்னகத்தை கொண்ட ஒரு சொல்லாக இருக்கின்றது. ஏனென்றால் நன்றி என்பது அனைவரையுமே மகிழ்விக்கின்ற ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. நாங்கள் நன்றி என்று யாரை பார்த்து சொன்னாலும் அவர்கள் மனம் குளிர்ந்து போவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த வாசகத்தினூடாக இறைவன் எங்களுக்கு தருகின்ற செய்தியும் இதுதான். இறைவன் எங்களுக்கு எவ்வளவோ நன்றிகள், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாளும் எங்களுக்கு புதிய நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக தந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் அதிகாலையிலே துயிலெழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம்? எத்தனை பேர் நாங்கள் நன்றி உள்ளத்தோடு இறைவனை நாங்கள் பார்க்கின்றோம்? நாங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் ஃபோனை பார்ப்பது, வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த வேலை விஷயமாக இருப்பது, பாடசாலைக்கு செல்வோமானால் எங்களுடைய புத்தகங்களை, எங்களுடைய பாடசாலைக்கான ஆயத்தங்களை செய்வது, இவற்றிலே எங்களுடைய அதிகாலை பொழுதுகள் போகின்றது. இன்னமாக பல பேர் தூங்கி எழும்பவே மதியமாகிவிடும். இவ்வாறான காலகட்டத்திலே இந்த நன்றி அறிதல் அல்லது நன்றி செலுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே. ஆகவே நாங்களும் இறைவனிடம் மன்றாடுவோம். அதிகாலையிலே நாங்கள் துயிலெழுந்தவுடன் இறை வார்த்தையை திறந்து, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி. நேற்றிருந்த பல பேர் இன்று இல்லை. நேற்றிருந்த பல பேர் இன்று நோயாளிகளாக வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். இருப்பினும் நான் உம்முடைய ஆசீர்வாதத்தாலே, உம்முடைய கருணையினாலே ஒரு சுகதகியாக இன்றைய வாழ்வை தொடங்குகின்றேன். அதுக்கு உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்வதற்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நாங்கள் அவ்வாறு அந்த நாளை நன்றி உணர்வுடன் தொடங்குவோமையானால் அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் கிடைக்கின்ற நாளாக, எங்களுடைய வாழ்விலே அதிசயங்கள், நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்கள் நடைபெறுகின்ற நாளாக அந்த நாள் மாறும். ஆண்டவர் மாறும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே. ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைத்தினங்களுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, என்னை நீர் தொடர்ந்துமாக உம்முடைய அவர்கள் வளர்த்தாலும் ஆசீர்வாதத்தாலும் என்னை நீர் பாதுகாத்தலும் என்று நாங்கள் சொல்லி இந்த நன்றி உணர்வுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடி சபிப்போம். எங்களுடைய தேவைகளுக்காக தற்போது இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை உம் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, நாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை தன் துன்பங்கள் போல ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசனாம் இறைவா, நீர் மக்களை நீதியோடும் இரக்கத்தோடும் வழிநடத்தியது போல நாமும் பிறரின் தவறுகளை கண்டு குறை கூறாமல் நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே இறைவா, நோயினாலும் துன்பங்களினாலும் அவதிப்படுகின்ற உம் மக்களை கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களின் துன்பத்தில் ஆறுதலாக இருந்து
நோய் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொடர்ந்துமாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள், திருமண துறவர குருத்துவ நினைவு நாட்கள், இறந்த ஆன்மாக்களுடைய நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், நினைவு கூறுகின்றவர்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். இந்த நாளை அவர்கள் மீட்டி பார்ப்பதற்காக இறைவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்தமாக இறந்த ஆன்மாக்கள் அனைத்து இறைவனுடைய பாதத்தண்டை வந்து சேர வேண்டும் எனவும், தங்களுடைய நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் தொடங்குகின்ற இந்த புதிய அகவையிலே, புதிய ஆண்டிலே இறைவனுடைய அருட்கரத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் எனவும், தூய் ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தொழில்துறைகள், எங்களுடைய கல்வி வாழ்க்கைகள் விரைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எனவும், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நன்றிய நாளிலே இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறுவோம். நன்றி கூறுகின்ற உள்ளங்களை, நன்றி அறிதல் புரிகின்ற உள்ளங்களை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜோசபாத் இரத்தம் சிந்தி அறிக்கையற்ற நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக, எங்கள் கடமை மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜோசபாத்தினுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினை நாள் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயிரத்தி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலின் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். நன்றி. என் மக்களாக இறைவன் கற்றுத்தந்த சுபத்தை துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணகவிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்துள்ள பாங்கை அளிப்பதாக நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம்
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.